இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் 2வது வாரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 2வது வாரம் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி, கோணலானவைகளை நான் நேராக்குவேன், கரடானவைகளை சமமாக்குவேன், பள்ளத்தாக்குகளை சீராக்குவேன், குழப்பத்தின் மத்தியில், நெரிசல்கள் மத்தியில், இடைஞ்சல்களுக்கு மத்தியில் என் சமாதானம் உங்களோடு இருக்கும், என் அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தோடு நம்மை தேடி வந்திருக்கிறதை நாம் இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நாம் இறை வார்த்தைகளை, இந்த வாரத்துக்கான இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். ஒவ்வொரு வாரமும் 2 பகுதிகளாக நாம் இறைவார்த்தையை தியானிக்கிறோம். வார நாள் இறைவார்த்தை பகுதிகளே, வார நாள் வாசகங்கள் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்குமாக ஒன்றையும், வியாழக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்குமான இறைவார்த்தை, அந்த நாளுக்கான இறைவார்த்தை பகுதிகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவை தொடர்ந்து இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 41:13 தொடக்கம் 20 உள்ள இறை வசனங்களே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்லுபவரும், நானே யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயேலரே என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பல நபர்களை பார்க்கிறோம், பல ஊழியர்களை பார்க்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பிதாக்கள் ஆக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 நபர்களை நாம் பார்க்கிறோம். இதிலே ஆண்டவர் அதிகமாக பெயர் சொல்லி அழைத்தது, குவி அழைத்தது, உரையாடினது யாரோடு என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் யாக்கோபோடு. யாக்கோபு, இனிமேல் நீ இஸ்ராயேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்ன ஆண்டவர். பிரியமான அன்பு சகோதரங்களே, இன்றைக்கு இந்த யாக்கோபுக்கு சொன்ன இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது, நான் உனக்கு துணையாக இருப்பேன், நீ அஞ்சாதே. உன்னுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீர்களோ, அந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள், அந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோ பேருடைய துணைகளை நாம் நாடி இருப்போம். அந்த துணைகள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம், ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ கலங்காதே, நீ திகையாதே. ஆண்டவர் உன் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் உன் மீது ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவனாக இருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஆண்டவர் நமக்கு துணை செய்ய போகிறார். அவர் எங்கள் சூழ்நிலையிலிருந்து எங்களுடைய எண்ணங்களை, நம்முடைய பலவீனங்களை மாற்றி எங்களை பலப்படுத்த போகிறார். அதாவது நாம் கடந்து போகின்ற கஷ்டங்களோ, துன்ப துயரங்களோ, அல்லது ஏதாவது ஒரு எதிர்மறையான காரியங்களோ, ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளோ, அதை கண்டு விலகி விடாமல் அதை முன்னோக்கி செல்ல, தடைகளை படிக்கலாய் மாற்ற, அதை எதிர்நோக்கி அதிலிருந்து அதை முகம் கொடுத்து அதிலிருந்து வெற்றி கொள்ள ஆண்டவர் பலத்தை, சக்தியை தரப்போகிறார். அதனால இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 41:15 வசனத்திலே, இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக மாற்றுவேன், உன்னை போரடிக்கும் கருவியாக மாற்றுவேன். என்னெல்லாம் தடைகள் வருகிறதோ அந்த தடைகளை உன்னை கொண்டே நான் உடைத்தெறியும்படியான உனக்குள்ளே என்னுடைய ஆற்றலை நான் தருவேன், உனக்குள்ளே என்னுடைய வல்லமையை நான் தருவேன். அப்பொழுது நீ பலனடைவாய். ஆண்டவர் சொல்ற பாருங்கள், ஆண்டவர் உன்னை ஒரு போரடிக்கும் கருவியாய் மாற்றப் போகிறாராம். அப்படி உருமாறுகிற பொழுது நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், நீ குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். அப்பொழுது நீ அகமகிழ்வாய். இஸ்ராயேலரே, நீ தூயவரில் மேன்மை அடைவாய். Praise the Lord. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், உன் வழியாக நான்
தடைகளை உடைத்தெறிவேன். ஆண்டவர் சொல்றார், அதன் வழியாக நான் உன்னோடு இருந்து செயலாற்றுவேன். அப்பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்றார், நான் உனக்கு பதிலளிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். Something greater thing is going to happen in your life. Be prepared. திருவருகை காலம் நம்மை ஆயத்தம் செய்கிறது. நம் எண்ணங்களை, நம் வழிகளை சீர்தூக்கி பார்க்க அழைக்கின்றது. எப்பொழுதும் எனக்கு நானே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனை நான் பார்த்து கொள்ளுவேன், என்னால் முடியும் என்று சொல்லி நான் இருப்பேன் என்று சொன்னால் அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமாக இருக்காது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் தேவைப்படும். முதலாவது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் என்றது நம்முடைய ஆன்மீக வழிகாட்டி இறை வார்த்தை. ஆனால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து நான் கடந்து போகிற சூழ்நிலைகளை நாம் யாராவது ஒரு நல்ல ஒரு நபரோடு அல்லது ஒரு குருவானவரோடு, ஒரு கன்னியாஸ்திரியோடு, ஒரு நல்ல ஒரு ஊழியரோடு, நல்ல பொதுநிலையரோடு போய் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை பகிர்ந்து கொண்டு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன், ஒரு ஆன்மீக வழிகாட்டலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் வழியாக ஆண்டவர் நம்மளை நெறிப்படுத்துவார், நம்மளை சீர்படுத்துவார், அவர் நம்மளை வழிநடத்த உதவி செய்வார். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்றார் தொடர்ந்து, நான் உன்னை கைவிட மாட்டேன், பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகளை தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளை புறப்பட செய்வேன், பாலை நிலத்தை நான் நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலங்களை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலைவனங்கள், மேடுகள், வறண்ட நிலங்கள், God will make a way when there seems to be no way. இந்த பாடல் ஒன்று, அழகான ஒரு ஆங்கில பாடல். எங்கு வழிகள் இல்லையோ அங்கே வழிகளை நான் உண்டு பண்ணுவேன். இறையாதே, நீ அமைதியாயிரு, அமைதியாயிரு. நான் வழிகள் இல்லாத இடங்கள் புதிய வழிகளை தோன்ற பண்ணுவேன். இதை எப்படி நான் செய்வேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், எசாயா 41:13-20 இறைவார்த்தை பகுதியை நான் உங்களுக்கு தியானிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்வார், தூயவர் அதை படைத்தார் என்று மக்கள் கண்டு உணர்வார்கள், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வார்கள். இதை ஆண்டவர் செய்தார், ஆண்டவருடைய ஆற்றல் இறங்கி வரும் என்பதை அவர்கள் உணர்வார்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு துணை செய்ய இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமான அன்பு சகோதரர்களே, ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள, ஆண்டவரால் நாங்கள் பலனடைய, புதிய ஆற்றல் பெற, ஒரு கூர்மையான போரடிக்கும் கருவியாக நாங்கள் மாறி நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்ள, சந்திக்க எங்களுக்கு என்ன தேவை? நாங்கள் ஆண்டவருடைய வழியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து வருகிற வார்த்தை சொல்லுகிறது. எசாயா 48:17-19 இஸ்ராயேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு நீ செவி சாய்த்திருக்க வேண்டும், என் கட்டளைகளுக்கு நீ செவி சாய்த்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சொற்களை நீ செவி சாய்த்து நடக்க வேண்டும். அழகான திருப்பாடல் ஒன்று, முதலாவது திருப்பாடல் இதை குறித்து இன்னும் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் பேறு பெற்றவர்கள், ஆண்டவர் காட்டிய வழியிலே நடப்பவர்கள், நட்பேறு பெற்றவர்கள், பொல்லாரின் சொல்களின்படி நடவாதவர்கள், திருச்சட்டத்திலே அவர்கள் அகமகிழ்வார்கள், ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர்கள் அகமகிழ்வார்கள். அவர்கள் நீரோடையிலே நடப்பட்ட மரங்களைப் போல அவர்கள் கனி தருவார்கள். அவர்கள் பருவ காலத்திலே கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கும் ஒரு மரத்துக்கு ஒப்பாவார்கள். அப்பொழுது தாங்கள் செய்வது அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். காரணம், அவர்கள் ஆண்டவருடைய திருச்சட்டத்திலே நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பி, அதனூடாக நம்பிக்கையோடு பயணிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் வாசிக்கின்ற இந்த இறைவார்த்தை பகுதி, அதாவது திருப்பாடல் 1 நமக்கு சொன்னது போல
திருச்சட்டத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து நாம் நடப்போம் என்று சொன்னார். ஒரு மரத்துக்கு வேருக்கு தேவையான ஒரு பசலையாக ஒரு நீர் எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ, அந்த நீர் எப்படி ஒரு பசுமையான மரங்களை வளரச் செய்கின்றதோ, அதன் வழியாக மிகுந்த கனி கிடைக்கின்றதோ, நம்முடைய வாழ்வில் மிகுந்த கனி கிடைக்க, பசுமையாக இருக்க, நமக்கு தேவையான வாழ்வு தருகிற நீரை, நமக்கு தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய குழப்பமான சூழ்நிலைகளை கண்டு அஞ்சு நடங்காமல், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்வேன், யாக்கோபே, இஸ்ராயேலரே என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் இன்று உன்னையும் பார்த்து அழைக்கிறார். நீ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உன்னை அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னுடைய வாழ்விலே அவர் அனைத்தையும் வளமையாக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு கணம் கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடந்து போகின்ற இன்னல்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க. குடும்பத்திலே நெருக்கடியாக இருக்கலாம், தீராத நோய்களின் பிரச்சனையாக இருக்கலாம், வியாபாரத்தின் தடைகளாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், நிரந்தர வருமானத்துக்காக இருக்கலாம், நிரந்தரமான ஒரு குடியிருப்புக்காக, ஒரு இல்லத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை துணைவரை, ஒரு திருமணத்துக்காக, அல்லது ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்துக்காக, இப்படி பலவிதமான வாழ்விலே நீர் கடந்து போகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொள். ஆண்டவருடைய வார்த்தையை சிக்கன பற்றி பிடித்துக் கொள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் நம்முடைய வெட்கத்தை, அவமானத்தை இரட்டிப்பான நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. மகா தயவும் இரக்கவும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, அவமானங்களை எல்லாம் இரட்டிப்பான நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, வேதனையின் மத்தியில் ஆறுதலை தருகிறவரே, குழப்பத்தில் சமாதானத்தை நிலைநாட்டுகிறவரே, வறண்டு போன வறட்சியான சூழ்நிலைகளை பசுமையாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆற்றல், உம்முடைய வல்லமை, தூய் ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பின் திவ்ய பிரசன்னம் ஒவ்வொருவரை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரை கழுவும், தூய்மையாக்கும், விடுவித்தரலாம். பிள்ளைகளுடைய வாழ்வியல்களுக்கு எதிராக வருகிற எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். தடைகள் படிக்கல்லாய் மாறட்டும். ஆண்டவரை போரடிக்கும் கருவியாக நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த ஜெபங்களை நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமை மிக்க பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அம்மா தாய், இரக்கத்தின் தாய், அருள் நிறைந்துள்ளே, இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகளுக்காகவும் திருமகன் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசிரியம் அருளையும் நிறைவாக பெற்று தந்தரலாம். வாழ்க மரியே, வாழ்க மரியே. God bless you.